ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 16 அதிகாரம் 5 ஐசாயா chapter 16 verse 5. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். The Lord will establish a throne of mercy in your life. That means God will judge you according to His mercy. He will always consider your situation and make sure you receive God's mercy in your life. Whatever may be your situation, whatever may be your mistake, but the mercy seat is already established. The one who is going to judge, he is going to hasten the judgment and make sure he does the judgment in a correct manner. You will be judged according to God's grace. You will receive the right judgment in your life. You don't need to worry about what the people judge about you. You don't need to worry about how much they delay the judgment and drag your situation into bad condition. But my Lord God is the judge. He is going to hasten the judgment quickly, and He is going to do it according to God's judgment. உங்க வாழ்க்கையில நீதியாய் நியாயம் தீர்க்கிற ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அவர் துரிதமாக உங்களுக்கு நியாயம் தீர்ப்பார். உலகத்தின் மக்கள் உங்களை பலவிதமான துன்பத்தில் கிடக்கும்படிக்கு, கட்டுகளில் கிடக்கும்படிக்கு நியாயம் தீர்ப்பதை அவர்கள் தாமதிக்கலாம். உங்களுடைய கோர்ட் கேஸ் பல வருஷங்களாக அங்கே தங்கிக் கொண்டே இருக்கலாம், தேக்கத்தில் காணப்படலாம். ஆனால் கிருபையின் சிங்காசனத்தில் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துரிதமாக உங்கள் வழக்கை விசாரித்து சீக்கிரமாக நியாயம் செய்து உங்களுக்கு நன்மை செய்வார். உலக மக்கள் செய்கிற தீர்ப்பு அல்ல, தேவனுடைய தீர்ப்பு கிருபையின் தீர்ப்பு. The worldly people may judge you according to their vengeance, according to their own judgmental eyes. But my Lord God will judge you according to the standard of God's judgment. And He will judge you quickly so that you will be released or relieved from the iniquities, and God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில துரிதமாக வழக்கை விசாரித்து நியாயம் செய்யும்படியாக உடைய பிள்ளைகளுக்காக நீர் அந்த கிருபையின் சிங்காசனத்தில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் வாழ்க்கையில் மேலான நன்மைகளை செய்தருளும். உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.